Hi friends, welcome to my channel. இது என்னோட வெனஸ்டே மார்னிங். ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து 2-3 டேஸாக கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் வீடியோஸ் போட முடியல ஃப்ரெண்ட்ஸ். வெனஸ்டே மார்னிங்கும் அப்படி தான் இருந்துச்சு. அதனால் சரி கடையில் டிஃபன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் சமைக்கலை, கடையில் தான் டிஃபன் வாங்கியிருந்தோம். டிஃபன் வாங்கி சாப்பிட்டுட்டு மறுபடியும் டேப்லெட் போட்டுட்டு படுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் கொஞ்சம் பெட்டராக இருந்தது. ஸோ ட்ரெஸ் எல்லாம் நிறையா இருந்தனால வாஷ் பண்ணி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணி போட்டிருந்தேன். இது வந்து வியாழக்கிழமை காலையில் தேர்ஸ்டே மார்னிங் எடுத்தது. காய்கறியெல்லாம் வாங்கி அப்படியே போட்டு வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி பார்த்தேன் மேரக்காய் இருந்தது, சாம்பார் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்ச நாளாக சரியாக வெயில் இல்லாததுனால பார்த்திங்கன்னா அந்த மண்பாண்டத்தில் இந்த மாதிரி வெள்ளையாக வந்திருந்தது. அது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கொஞ்சம் ஆயில் தொட்டு அதை தேய்ச்சி விட்டோம்னா அது போயிடும். அதுக்கப்புறம் சரி சாம்பார் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஒரு சின்ன சஜஷன் சொல்கிறேன். மோஸ்ட்லி நீங்கள் வந்து மண்பாண்டம் யூஸ் பண்ண நீங்கள் பழகிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு அது பயமாக இருக்கும், பட் யூஸ் பண்ணி பழகிட்டிங்கன்னா அது ரொம்ப சூப்பராக இருக்கும் மண்பாண்டத்தில் சமைக்கிறது. பார்த்திங்கன்னா அடுத்தது மேரக்காய் பருப்பு எல்லாம் போட்டு ஒட்டுக்கா நான் விசில் விட்டு எடுத்துட்டேன். ஸோ கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளித்து மட்டும் விட்டுட்டு சாம்பார் ரெடி பண்ணிட்டேன். சாம்பார் ரெடி பண்ணிவிட்டு முட்டை இருந்தது, ஒரு 3 முட்டை வேக வச்சுருந்தேன். ஸோ அது அப்படியே சாப்பிட கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம மசால் போட்டு பரட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக் ஃப்ரை மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருந்தேன். அதுக்கு ஒரு சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் மிளகாத்தூள், சிக்கன் மசாலா, சால்ட்டு போட்டு ஒரு ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேக வச்ச முட்டையை கட் பண்ணி அதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்னிங் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருந்தது. சரி கொஞ்சம் ஏதோ இன்றைக்கி கொஞ்சம் வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் நேற்று வாஷ் பண்ணி போட்டதை அப்படியே போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், மடிக்கலை. ஸோ அது இன்றைக்கி மடித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது மடிச்சிட்ருந்தேன். மடிச்சுட்டு அதெல்லாம் நீட்டாக மடித்து வச்சிட்ருந்தேன். அதுக்கப்புறம் வெளியே பார்த்திங்கன்னா தொட்டியெல்லாம் அப்படியே இருந்தது. பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக முளைச்சிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்ச நாளில் நல்ல கீரை வளர்ந்துடும். கொஞ்சம் இதெல்லாம் பார்த்துட்டு இன்றைக்கி மதியத்துக்கு மேலே அம்மா வீட்டுக்கு போகலான்னு ஒரு பிளான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த விலாக் இதோட முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.